அனைவருக்கும் வணக்கம். 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் குடிமையியலில் மனித உரிமைகள் பற்றி பார்க்கலாம். அறிமுகம். இப்பாடம் மனித உரிமைகளுக்காக போராடிய நிறுவனங்களின் வரலாற்றின் ஊடே பயணிக்கிறது. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கை UDHR மனித உரிமைகளை உறுதி செய்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. இந்திய அரசியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் தேசிய மற்றும் மாநில மனித உரிமை ஆணையங்கள் பற்றியும் அவற்றின் செயல்பாடுகள் பற்றியும் விளக்குகிறது. குழந்தைகள் உரிமைகள், பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் உரிமைகள், பெண்கள் உரிமைகள் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் போன்ற மனித உரிமை வகைமைகள் பற்றியும் விளக்குகிறது. 1893 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிடோரியா எனும் இடத்திற்கு தொடர்வண்டியில் முதல் வகுப்பில் வெள்ளையர் அல்லாத ஒருவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். 1893 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிடோரியா என்னும் இடத்திற்கு தொடர்வண்டியில முதல் வகுப்புல வெள்ளையர் இல்லாத ஒருவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வழியில் வண்டியில் ஏறிய வெள்ளை இனத்தவர் ஒருவர் வெள்ளையர் அல்லாதவரை முதல் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு பெட்டிக்கு செல்லும்படி கட்டளையிட்டார். முதல் வகுப்பு பயணச்சீட்டை வைத்திருந்த வெள்ளையர் அல்லாதவர் அவ்வாறு செல்ல மறுத்தபோது பீட்டர் மரிட்ஸ்பர்க் என்னும் இடத்தில் ஓடும் வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்டார். எந்த இடத்துல தள்ளிவிடப்பட்டார்னா பீட்டர் மரிட்ஸ்பர்க். அவ்விரவு நேர கடுங்குளிரில் அந்நிலையத்தில் குளிர் நடுக்கத்தில் உட்கார்ந்திருந்த போது அவரிடம் துளிர்விட்ட சிந்தனை அவர் வாழ்வின் திசையை மாற்றியது. அந்நொடியிலிருந்து அகிம்சை வழி நின்று இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுவதும் போராட அந்த நபர் உறுதி பூண்டார். அந்நபர் யாரென்று ஊகித்தீர்களா? அவர் வேறு யாருமல்ல, நமது தேச தந்தை அண்ணல் காந்தியடிகள்தான். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் உள்ளிட்ட வெள்ளையர் அல்லாதவர்களுக்கு எதிராக நிலவிய இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராட வேண்டும் என்ற முக்கியமான முடிவு அவரை அந்நாட்டிலேயே தங்க வைத்தது. அப்போராட்டத்தில் உருவானது தான் காந்தியின் சத்தியாகிரகம் என்ற தனித்துவமான அமைதி வழி போராட்டம். காந்தியடிகளை இந்த மாதிரி புறக்கணிச்சதுனாலதான் அவரு அமைதியான முறையில நாம போரிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாரு. அதுல இருந்து தான் காந்தியோட சத்தியாகிரகம் என்னும் தனித்துவமான அமைதி வழி போராட்டம் உருவானது. ஒரு மனிதராக முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்ய காந்திக்கு எல்லா உரிமைகளும் இருந்தன. ஆனால் அவரை பாகுபடுத்தி காட்டியது அவரது நிறமே. மக்கள் நிறத்தால் மட்டுமின்றி இனம், பாலினம், பிறந்த நாடு, ஜாதி மற்றும் மதம் போன்றவற்றின் அடிப்படையிலும் பாகுபடுத்தப்படுகின்றனர். இப்பாகுபாடினால் மக்கள் தங்கள் அடிப்படை மனித உரிமைகளை அனுபவிக்க இயலாமல் போகின்றது. பீட்டர் மரிட்ஸ்பர்க் அந்த ரயில் வண்டி நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு கல்வெட்டாம். காந்தியடிகளுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. மனித உரிமைகள் என்றால் என்ன? ஐநா சபை மனித உரிமைகளை பின்வருமாறு வரையறுக்கிறது. இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமையாகும். எவர் ஒருவருக்கும் இந்த உரிமையை வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. மனித உரிமை நாள் எப்ப கொண்டாடுறாங்க? டிசம்பர் 10. மனித உரிமையின் வரலாற்று வேர்கள்
உலகின் பல முக்கிய நிகழ்வுகளில் ஊடுருவி சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றினை நிலைநிறுத்தியுள்ளன. இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை சமாளிக்கவும் எதிர்காலத்தில் உலகப்போர் போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதை நோக்கமாக கொண்டும் அக்டோபர் 24, 1945 ஐநா சபை தொடங்கப்பட்டது. ஐநா சபை எப்போ தொடங்கினாங்கன்னா அக்டோபர் 24, 1945. ஐநா சபை அக்டோபர் 24. மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை தி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பெரும் பங்கு வகிக்கின்றது. இறுதிக்கு வந்த இன ஒதுக்கல் கொள்கை. சிறையில் 27 வருடங்கள் கழித்த மண்டேலா விடுதலையின் போது கைகளை உயர்த்தும் காட்சி. இன ஒதுக்கல் தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இன பாகுபாடு ஆகும். வசிப்பிடங்களும் இனத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டன. குறைந்த எண்ணிக்கையிலான வெள்ளை இனத்தவர் அதிக எண்ணிக்கையிலான கருப்பினத்தவரின் மீது ஆதிக்கம் செலுத்திய இந்த இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தென்னாப்பிரிக்க மக்கள் போராடினர். நெல்சன் மண்டேலா இன ஒதுக்கல் எனப்படும் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடினார். அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய போது சிறையில் தள்ளப்பட்டார். உள்நாட்டிலும் உலக நாடுகளில் இருந்தும் அவரது போராட்டத்திற்கு ஆதரவு பெருகிய போது இன ரீதியான உள்நாட்டு போர் ஏற்படுமோ என்ற அச்சத்தினால் தென்னாப்பிரிக்க தலைவர் FWD கிளார்க் 1990 அவரை விடுதலை செய்தார். உள்நாட்டிலும் உலக நாடுகளில் இருந்தும் அவரது போராட்டத்திற்கு ஆதரவு பெருகிய போது இன ரீதியான உள்நாட்டு போர் ஏற்படுமோ என்ற அச்சத்தினாலதான் தென்னாப்பிரிக்க தலைவர் FWD கிளார்க் 1990 தான் அவரை விடுதலை செய்தார். மண்டேலா மற்றும் டி கிளார்க் ஆகியோரது கடும் முயற்சியினால் இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவிற்கு வந்தது. 1994 பல்லின பொது தேர்தல் நடைபெற்ற பொழுது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அந்நாட்டின் தலைவரானார். இன பாகுபாடு அங்க இருந்தது. அதை FWD கிளார்க் 1990 அவரை மண்டேலாவை விடுதலை பண்றாரு. அப்புறம் மண்டேலாவும் இந்த டி கிளார்க்கும் கடும் முயற்சியினால அந்த இன ஒதுக்கல் கொள்கை கைவிட ஒரு முடிவுக்கு வந்தது. 1994 பல்லின பொது தேர்தல் நடைபெற்ற பொழுது மண்டேலாவின் தலைமையில ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அந்நாட்டினோட தலைவரானார். உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை UDHR வெவ்வேறு சட்ட மற்றும் பண்பாட்டு பின்னணியுடன் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகளால் தயாரிக்கப்பட்ட உலகளாவிய மனித உரிமைகள் அறிக்கை யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும். மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும். 1948 டிசம்பர் 10 அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொதுசபையில் நடைபெற்ற பொதுசபை தீர்மானம் 217A. இந்த பேரறிக்கை அனைத்துலக நாடுகள் மற்றும் அனைத்துலக மக்களின் பொதுத்தர சாதனையாகும். 1948 டிசம்பர் 10 பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொதுசபை தீர்மானம் 217A அனைத்துலக மக்களின் பொதுத்தர சாதனையாகும். அடிப்படை மனித உரிமைகள் உலகளவில் பாதுகாக்கப்பட வேண்டும் எனும் நோக்கம் கொண்ட முதல் பேரறிக்கையான இது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் 30 உறுப்புகள் அதாவது ஆர்டிகிள்ஸ் உள்ளன. அது சுதந்திரத்திற்கான உரிமையை உறுதி செய்வதோடு குடிமை, அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகளையும் தருகிறது. இவ்வுரிமைகள் இனம்,
பால், தேசியம் ஆகியவற்றை கடந்து அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் சம உரிமையோடும் பிறக்கின்றனர். சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள். சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள் இரண்டாம் உலகப் போரின் விளைவுக்கு பின் உருவாக்கப்பட்ட மனித உரிமைகள் சட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஒரு சமூகத்தில் முழுமையாக பங்காற்ற தேவைப்படும் உரிமைகளே சமூக உரிமைகள். ஒவ்வொரு மனிதனும் தனது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பொருளாதார நிலைக்கு உறுதி அளிப்பவை பொருளாதார உரிமைகள். ஒரு நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்ட பொருளாதார சமத்துவம் மற்றும் சுதந்திரம் ஆகியன இதனால் பாதுகாக்கப்படுகின்றன. ஒவ்வொருவரும் தமது பண்பாட்டை கடைபிடிக்கும் உரிமைகளை உறுதிப்படுத்துபவை பண்பாட்டு உரிமைகள். பண்பாட்டு மகிழ்வில் சமத்துவம், மனித கண்ணியம், பாகுபாடின்மை ஆகியவற்றையும் இது உள்ளடக்கியுள்ளது. குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள். அரசு, சமூக நிறுவனங்கள் மற்றும் தனியாரின் அத்துமீறல்களிடமிருந்து ஒரு தனி மனிதனின் சுதந்திரத்தை பாதுகாப்பவையே இவ்வுரிமைகள். ஒருவர் சமூகத்தின் குடிமை மற்றும் அரசியல் வாழ்வில் பங்கேற்கும் திறமையை உறுதி செய்கின்றன. குடிமை உரிமைகள் என்பன ஒவ்வொரு மனிதனுக்கும் இன, தேசிய, நிற, பால், வயது, சமய போன்ற பாகுபாடுகள் இன்றி அரசின் சட்டத்தால் தரப்படும் உரிமைகளை குறிக்கின்றது. அரசாங்கம் அமைக்கவும் நிர்வாகம் செய்யவும் பயன்படுத்தப்படும் உரிமைகளே அரசியல் உரிமைகள் ஆகும். இவை சட்டத்தின் மூலம் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் நிர்வாகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குடிமக்கள் பங்காற்றும் அதிகாரத்தை இவ்வுரிமைகள் அளிக்கின்றன. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள். ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படும். இவை குடிமக்களுக்கு பேசும் உரிமை, விரும்பிய இடத்தில் வாழும் உரிமை போன்ற மேலும் சில உரிமைகளை வழங்கி மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குகின்றன. அடிப்படை உரிமைகள்: சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய மற்றும் மனசான்று சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள், அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை. சமத்துவ உரிமை: சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம பாதுகாப்பு என்பதே இவ்வுரிமை ஆகும். சமயம், இனம், பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபடுத்தலோ ஒதுக்குதலோ சட்டத்திற்கு புறம்பானதாகும். அவ்வாறு நடத்தப்பட்டால் ஒருவர் நீதிமன்றத்தை அணுகலாம். சுதந்திர உரிமை. 6 வகையான சுதந்திரங்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை: பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை, எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்தப்படுவது சட்டப்படி குற்றமாகும். எந்த ஒரு ஒப்பந்ததாரரோ முதலாளியோ ஒரு தொழிலாளியை அவரது விருப்பத்திற்கு எதிராக ஒரு வேலையில் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்த முடியாது. சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை. குடிமக்கள் தாங்கள் விரும்பிய சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை அளிக்கிறது. குடிமக்கள் சில சமய நம்பிக்கைகளை ஏற்று பின்பற்றுவதற்கு அல்லது சமய நம்பிக்கைகளினின்றி தங்கள் மனசாட்சிப்படி வாழ்வதற்கு உரிமை அளிக்கப்படுகிறது. பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள். அரசியலமைப்பு கூட்டம் பண்பாட்டினை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் உரிமையை வழங்கியுள்ளது. கல்வி கூடங்களை அமைக்கவும் நமது பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் நமக்கு உரிமை உள்ளது. சமய சார்பு கல்வி அளிக்க மக்கள் மத நிறுவனங்களை
நிறுவலாம். அரசு அதற்கு மானியங்களை வழங்குகின்றது. இருப்பினும் ஜாதி, நிற, இன அல்லது சமய வேறுபாட்டினை காரணம் கூறி யாருக்கும் இவ்வகை நிறுவனங்களில் அனுமதி மறுத்தல் கூடாது. மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள். மனித உரிமைகள் மனிதன் தன்மானத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழுகின்ற உரிமைகள். அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் காணப்படும் குடிமக்களின் ஆதார உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படும். இவை சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படலாம். மனித உரிமைகள் மனிதனின் வாழ்வில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகள் இதில் அடங்கியுள்ளன. இவற்றை பறிக்க இயலாது. அடிப்படை உரிமைகள் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ள உரிமைகளும் அடிப்படை உரிமைகளில் அடங்கும். மனித உரிமைகள் பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை. அடிப்படை உரிமைகள் நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன. ஐநா மனித உரிமைகள் பிரகடனத்தின் படி அரசானது குறைந்தபட்ச உரிமைகளை வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. அது மேலும் அரசு வழிகாட்டி நெறிமுறைகளைப் போல செயல்படுத்தப்பட வேண்டும். மனித உரிமைங்கிறது தன்மானத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழுகின்ற உரிமை. அடிப்படை உரிமைங்கிறது அரசியலமைப்பில், அதாவது நமக்காக ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்கல்ல, அந்த கான்ஸ்டியூஷன் படி குடிமக்களோட ஆதார உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படுமா. இவை சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படலாம். சட்டத்தோட நம்ம நம்மளோட அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுச்சுன்னா நம்ம சட்டத்தை மூலம் டீல் பண்ணிக்கலாமா. அப்புறம் மனித உரிமைகள் வாழ்வோட அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகள் இதில் அடங்கியுள்ளன. இவற்றை பறிக்க இயலாது. அடிப்படை உரிமைகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ள உரிமைகளும் அடிப்படை உரிமைகளில் அடங்குமா. இங்கே மனித உரிமைகள் பன்னாடு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை. ஆனால் அடிப்படை உரிமைங்கிறது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன. நீதி பேராணை. நீதி பேராணை என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு. நீதி பேராணைங்கிறது எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவாம். ஒரு செயலை செய்யறதுக்கோ தடுக்கிறதுக்கோ நீதிமன்றத்தால வழங்கப்படுறது. இது எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவு. அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை. அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்தினால் உத்தரவாதம் தரப்பட்டவை. ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகையில் அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமையின்படி அவர் நீதிமன்றத்தை அணுகலாம். நீதிமன்றம் அக்குடிமகனுக்குரிய உரிமையை மீட்டளிக்குமாறு அரசுக்கு ஆணையிடுகிறது. இது நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சுன்னா அவங்க இந்த அரசியல் அமைப்பின் வழி தீர்வு காணலாமா. இந்த அரசியலமைப்பின் வழி நம்ம சட்டம்னா நீதிமன்றத்தில் போய் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நீதிமன்றம் அந்த குடிமகனுக்கு உரிமையை மீட்டு தரும். அதுக்கான ஒரு ஆணையை பிறப்பிக்கிறது தான் நீதி பேராணை. ஒரு செயல் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏதேனும் தவறானதாக கருதப்படின் அதற்கான சரியான தீர்வுகளை அரசியலமைப்பு சட்ட தீர்வாணைகள் வழங்குகின்றன. இவ்வாறு இவ்வுரிமை அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலாகவும் அமைகின்றது. அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி பிரத்திகா யாஷினி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை வென்றார். இந்த பிரத்திகா யாஷினிங்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு உரிமையில மறுக்கப்பட்டிருக்கு, தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறனால. அதை நீதிமன்றத்தின் மூலமாக அணுகி அந்த உரிமையை பெற்றுக்கொண்டார். அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் என்பவை குடிமக்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் என்ற விதத்தில் அமைந்துள்ளன. 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்ற பகுதி இடம்பெற்றிருக்கவில்லை.
ஸோ அடிப்படை கடமைங்கிறது ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசியல் அமைப்பில் வந்து இடம்பெறலையாம். 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் அவை இணைக்கப்பட்டன. ஸோ வந்து எப்போ இணைச்சிருக்காங்கன்னா 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. அரசியல் அமைப்பு கீழ்கண்ட 11 அடிப்படை கடமைகளை குறிப்பிடுகின்றது. ஸோ நமக்கு வந்து 11 அடிப்படை கடமைகளை சொல்றாங்களாம். 1. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை மதிப்பிடணும். அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்கள், லட்சியம், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றையும் மதிக்க வேண்டும். ஸோ நம்ம வந்து குடிமக்களாக இருக்கிற எல்லாரும் வந்து தேசிய கீதம், தேசிய கொடி, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். ஸோ ஒரு இடத்துல நம்ம தேசியம் கீதம் பாடுதுன்னா அந்த தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுத்து நம்ம நிற்கணும். ஒரு தேசிய கொடியை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. மற்றவங்க அவமானப்படுத்தினாலும் அதை நம்ம தட்டி கேட்கணும். அதெல்லாம் நம்மளுடைய உரிமை. விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவிற்கொண்டு பின்பற்ற வேண்டும். ஸோ விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவிற்கொண்டு பின்பற்ற வேண்டும். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டினை பேணி பாதுகாக்க வேண்டும். ஸோ இந்தியாவை நம்ம இறையாண்மை மிக்க நாடாகவும் ஒற்றுமை ஒருமைப்பாட்டோட நம்ம இந்தியாவை பேணி பாதுகாக்க வேண்டும். இது நம்மளுடைய கடமைதான். தேவை ஏற்படின் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டு பணியாற்ற வேண்டும். ஸோ தேவைப்பட்டதுன்னா நம்மளும் இறங்கி நாட்டு பணி ஆற்றணுமோ. சமய, மொழி, மண்டல அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவர் மனதிலும் சகோதரத்துவமும் இணக்கமும் ஏற்பட பாடுபட வேண்டும். பெண்களை இழிவு செய்யும் செயல்களை விட்டொழிக்க வேண்டும். நமது கூட்டு பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாக்க வேண்டும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்கினங்கள் ஆகியவை உள்ளிட்ட புற சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதுடன் உயிரினங்கள் மீதும் கருணை காட்ட வேண்டும். ஸோ உயிரினங்கள் மீதும் காடு, ஏரி, ஆறு, விலங்கினங்கள் இப்படி எல்லாத்துலேயும் நம்ம கருணை காட்டணும். அறிவியல் உணர்வு, மனிதநேயம், பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும். பொது சொத்துக்களை பாதுகாக்க வன்முறையை வெறுத்து ஒதுக்க வேண்டும். ஸோ பொது சொத்தாகிய இந்த பேருந்து, ரயில் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்துட்டு நம்ம வன்முறையை காட்டக்கூடாது. தனிப்பட்ட அளவிலும் கூட்டு செயற்பாட்டிலும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயலுவதன் மூலமாக நாட்டின் மேம்பாட்டிற்கு முயல வேண்டும். நம்ம நாட்டை மேம்படுத்துறதும் நம்மளுடைய கடமை தான். 14 வயது வரை உள்ள குழந்தைகளின் பெற்றோர் அல்லது காப்பாளர் குழந்தைகளின் கல்விக்கான வாய்ப்புக்கு வகை செய்திட வேண்டும். ஸோ 14 வயது வரைக்கும் குழந்தைகளை வந்து பெற்றோரோ அவங்களுடைய காப்பாளரோ கண்டிப்பாக அவங்களுக்கு கல்விக்கான வாய்ப்பை செஞ்சு கொடுக்கணும். 14 வயசு வரைக்கும் கட்டாய கல்வியை யார் அதை வந்து கொடுக்கணும்? பெற்றோர்களும் காப்பாளர்களும் தான். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது. ஸோ மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டபூர்வ வேண்டுகோள் ஆகும். ஸோ வந்து பேரண்ட்ஸை வந்து கவனிக்காமல் விடுறது, அவங்கள கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் 2007ஆம் ஆண்டு. ஸோ மூத்த குடிமக்களை, பேரண்ட்ஸை பாதுகாக்கிறது வந்து நம்மளுடைய கடமைங்கிறத ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறாங்க. இந்திய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் அமைக்கப்பட்டது. ஸோ மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் அமைக்கப்பட்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையம்.
ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போ வச்சாங்கன்னா 1993 அக்டோபர் 12ஆம் நாள். இது ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். இவ்வமைப்பு ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் சர்வதேச உடன்படிக்கையில் உத்தரவாதம் தரப்பட்டுள்ள ஒரு தனி மனிதனின் வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பொறுப்பேற்கிறது. ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எதுக்கெல்லாம் பொறுப்பேற்கிறாங்கன்னா, ஒரு தனி மனிதனோட வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட பணிகள். மனித உரிமை மீறல் அல்லது அத்தகைய மீறல் குறித்து அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுதல் ஆகியவை மீது விசாரணை நடத்திடுதல், மனித உரிமை மீறல் வழக்குகளில் தன்னை இணைத்து கொள்ளுதல், மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் ஊக்குவித்தல், சமூகத்தின் பல்வேறு பிரிவினரிடையே மனித உரிமை கல்வியை பரப்புதல், மனித உரிமை துறையில் பணியாற்றும் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் முயற்சிகளை ஊக்குவித்தல். அடுத்து இவ்வளவு நேரம் பார்த்தது நம்ம தேசிய மனித உரிமைகள் பத்தி. இப்போ மாநில மனித உரிமைகள் ஆணையம், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் வகையுறை 1 பிரிவு 21 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 உள்ளது. மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஆகியவை இவ்வாணையத்தின் முதன்மை நோக்கமாகும். மேல் அதிகமாக எழுத்து மூலமான புகார் பெறாவிட்டாலும் கூட ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தும் வகையில் மாநில மனித உரிமை ஆணையங்களின் செயல்பாடுகளை வெளிப்படை தன்மையாக்கியது போன்ற ஒழுங்காற்று விதிகளை ஆணையம் வகுத்ததன் மூலமாகவும் மாநிலங்களின் ஆணையத்தின் செயல்முறைகள் வலுவாக்கப்பட்டுள்ளது. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகள். மாநில பட்டியல், பொது பட்டியல் ஆகியனவற்றில் குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்களை விசாரித்தல். இதன் நோக்கங்களும் பணிகளும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை போன்றே உள்ளன, ஆனால் மாநில எல்லைக்குட்பட்டதாகும். இவ்வாணையத்தில் ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களும் உள்ளனர். ஸோ அங்கே ஒரு தலைவரும் ஒரு சில உறுப்பினரும் போட்டிருந்தாங்க, சில உறுப்பினரும் போட்டிருந்தாங்க. இங்கே 2 உறுப்பினர்கள். இவ்வாணையத்திற்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கும் இணையான அதிகாரம் உண்டு. ஸோ இந்த ஆணையத்துக்கும் உரிமையியல் நீதிமன்றத்துக்கும் இணையான அதிகாரம் உண்டா. எனவே தொடுக்கப்படும் வழக்குகள் அல்லது தானாக முன்வந்து தொடுக்கும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரைகளும் செய்யலாம். குழந்தைகளுக்கான உரிமைகள். அரசியலமைப்பினால் விளக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை கடந்து நாம் வேறு சில உரிமைகளையும் உறுதி செய்தல் வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை 18 வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது. இது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தின் பிரிவு 25 காணப்படுகிறது. இக்கொள்கையின் அடிப்படையில் ஐநா சபை 1989 ஆண்டு நவம்பர் 20 அன்று குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்றாங்கன்னா, 18 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளை குழந்தைகள் தான் சொல்றாங்களாம். 18 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களை குழந்தைகள் சொல்றாங்க. 1989 ஆண்டு நவம்பர் 20 அன்று குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. வாழ்வதற்கான உரிமை, குடும்ப சூழலுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை, பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை, விற்பது அல்லது கடத்தலுக்கான உரிமை, குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமை. வாழ்வதற்கான உரிமை. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே அது வாழ தகுதி பெறுகின்றது. வாழ்வதற்கான உரிமை என்பது பிறப்புரிமை.
அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை மற்றும் கண்ணியமான வாழ்வு வாழும் உரிமை ஆகியனவற்றை உள்ளடக்கியது. குடும்ப சூழலுக்கான உரிமை. ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல குடும்ப சூழலில் இயல்பான குழந்தை பருவத்தினை கழிக்க உரிமை உண்டு. ஆதரவற்ற, கைவிடப்பட்ட அல்லது அனாதை குழந்தைகளும் வாழ தகுதியுடையவர்கள். இது போன்ற குழந்தைகள் அக்கறையுள்ள குடும்பங்களுக்கு தத்து கொடுக்கப்படலாம். ஸோ ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையை கொடுக்கணும். அனாதையா உள்ளவங்களுக்கும் அது ஒரு குடும்பம் தத்தெடுக்கிறதுக்கும் நம்ம வழிவகை செய்யலாமா. சமூக பாதுகாப்பு உரிமை. உடல் நலமின்மை, இயலாமை அல்லது வயது முதிர்வு காரணமாக பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களால் குழந்தைகளுக்கு தரமான வாழ்வை தர இயலாத சூழ்நிலையில் அக்குழந்தைகளுக்கு அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும். ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில பெற்றோராலேயோ பாதுகாவலர்களையோ குழந்தைகளை பார்த்துக்க முடியலன்னா அந்த குழந்தைங்களுக்கு அரசு நிதியுதவி அளிக்க வேண்டுமா. கல்விக்கான உரிமை. அரசியலமைப்பின் பிரிவு 21A உள்ளபடி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க 2009ஆம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியது. அதாவது 6லிருந்து 14 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு கட்டாயமா கல்வி இலவசமாகவே வழங்கணுங்கிற சட்டம் 2009ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியது. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 2009 ஒவ்வொரு குழந்தையும் தொடக்க கல்வி பயில உரிமை உள்ளது என்பதை வலியுறுத்துகின்றது. இவ்வுரிமை குழந்தைகள் தொடக்க கல்வி முடியும் வரை அருகாமையில் உள்ள பள்ளியில் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வழிவகை செய்கிறது. கல்வி பயிலும் குழந்தை எந்த வகையான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மலாலா நோபல் பரிசு வென்றவர் கூறுகிறார், நான் பள்ளியை நேசித்தேன், ஆனால் அடிப்படைவாதிகள் என் வசிப்பிடமாகிய ஸ்வாட் பள்ளத்தாக்கினை ஆக்கிரமித்த பொழுது அனைத்தும் மாறியது. பெண்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. மற்ற பெண்களுக்காகவும் எங்களது கல்வி கற்கும் உரிமைக்காகவும் நான் குரல் கொடுத்தேன். 2012 அக்டோபரில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் பொழுது துப்பாக்கி ஏந்திய ஒருவர் எங்கள் பேருந்தில் ஏறி இதில் மலாலா யார் என்று கேட்டு என் தலையில் இடது பக்கத்தில் சுட்டான். 10 நாட்கள் கழிந்து இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்ஹாம் என்னும் இடத்தில் உள்ள மருத்துவமனையில் கண் விழித்தேன். ஸோ 2012 அக்டோபரில் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது துப்பாக்கி ஏந்திய ஒருவர் பேருந்தில் ஏறி மலாலா யாரு அப்படின்னு கேட்டு அவங்க மலாலா தலையிலேயே இடது பக்கத்தில் சுட்டிருக்காரு. 10 நாட்கள் கழிச்சு இங்கிலாந்துல உள்ள பர்மிங்ஹாம் என்னும் இடத்துல உள்ள மருத்துவமனையில மலாலா கண் வீழ்ச்சி பார்க்குறாங்க. பல மாதங்கள் அறுவை சிகிச்சைகளிலும் மறுவாழ்வு சிகிச்சையிலும் கழிந்தது. இங்கிலாந்தில் உள்ள எனது புது வீட்டில் என் குடும்பத்தினரோடு மீண்டும் சேர்ந்த நான் ஒவ்வொரு பெண் குழந்தையும் பள்ளி செல்லும் வரை என் போராட்டத்தை தொடர்வேன் என உறுதி பூண்டேன். ஸோ அப்போ அவங்க முடிவெடுக்கிறாங்க, ஒவ்வொரு பெண் குழந்தையும் பள்ளி செல்லும் வரை என் போராட்டத்தை தொடர்வேன் என உறுதி பூண்டாங்க. அனைத்து பெண்களும் 12 வருட இலவச பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் என்பதை உறுதி செய்ய நான் ஒவ்வொரு நாளும் போராடுகிறேன். 130 மில்லியன் பெண்கள் பள்ளியில் பயிலாத இன்றைய சூழலில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் உள்ளன. கல்வி மற்றும் சமத்துவத்திற்காக என்னோடு சேர்ந்து போராடுவீர்கள் என நம்புகிறேன். நாம் இணைந்து பெண்கள் கல்வி பயின்று வழி நடத்தும் ஒரு உலகை உருவாக்குவோம். நீ மலாலாவாக இருந்தால் என்ன செய்திருப்பாய்? மலாலாவின் போராட்டம் தேவையா? பெண்களுக்கு சமமான கல்வி உரிமை கொடுக்கப்பட்டு சமமாக நடத்தப்படுகின்றனரா? குழந்தை விற்பனை அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை. குழந்தைகள் அனைவரும் அடிப்படை மனித உரிமைகள் கொண்ட தனிநபர்கள் என
கருதுதல் வேண்டும். அவர்கள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள். குழந்தைகள் விற்பனை மற்றும் கடத்தல் நடைபெற ஏழ்மை, பாலின பாகுபாடு, சிதறிய குடும்பங்கள் ஆகியன முக்கிய காரணங்களாகும். ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழலில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை இச்செயலியின் உதவியோடு எளிதாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள இயலும். SOS செயலி, அதாவது ஆபத்து காலத்துல உதவிட காவலன் SOS செயலிங்கிறத தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடுத்துருக்காங்க. இது மெயினாக கொடுத்தது பெண்கள் மட்டும் இல்லாமல் சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிற எல்லாருமே அதை உபயோகிக்கலாமா. குழந்தைகள் பொருளாதார சுரண்டல், பாலியல் சுரண்டல், பாலியல் துன்புறுத்தல், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குழந்தை தொழில் ஆகிய காரணங்களுக்காக விற்பனை அல்லது கடத்தல் செய்யப்படுகின்றன. பாலியல் தொந்தரவுக்கு எதிரான உரிமை. குழந்தைகள் உடலளவிலோ மனதளவிலோ பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படும் போது மாநில அரசு அக்குழந்தைகளை பாலியல் சுரண்டலில் இருந்தும் தொல்லைகளில் இருந்தும் பாதுகாக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு நேர்ந்ததுன்னா மாநில அரசு அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும். குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டல்களுக்கு எதிரான உரிமை. பல்வேறு தொழிலகங்களில் குழந்தைகள் பணியமர்த்தப்படுகின்றனர். இவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தினையும் உடல்நலம் மற்றும் கல்வி ஆகியவற்றையும் இழக்கின்றனர். இது வறுமை மற்றும் தேவைகள் நிறைவேற்றப்படாத வாழ்விற்கு வழிவகுக்கும். இக்குழந்தைகள் கண்ணாடி, தீப்பெட்டி, பூட்டு தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும், குப்பை பொறுக்குதல், கம்பளம், பீடி தயாரிப்பு, சுரங்க வேலை, கல்குவாரிகள், செங்கல் சூளைகள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் ஆகிய இடங்களில் பணியமர்த்தப்படுகின்றனர். போக்சோ சட்டம். போக்சோ சட்டம் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். தி புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012 ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டு செயல்படுகிறது. போக்சோ சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள். இச்சட்டம் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. அக்குழந்தைகளின் உடல், மன, அறிவுசார் மற்றும் சமூக வளர்ச்சியினை உறுதி செய்கிறது. பாலியல் வன்கொடுமையில் அதிகாரத்தில் இருப்பவரோ, குடும்ப உறுப்பினரோ, அண்டை வீட்டாரோ அல்லது அறிமுகமானவரோ ஈடுபட்டால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். குழந்தை என்ன வாக்குமூலம் கூறுகிறதோ அதை அவ்வாறே பதிவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. 12 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் 2018 ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின ஆளுங்களை மரண தண்டனை அல்லது கடுமையான தண்டனையை விதிக்கணும் அப்படிங்கிற சட்டம் 2018 ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டது. குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் 2018 இது இந்திய குற்றவியல் சட்டத்தில் கடுமையான திருத்தங்களை கொண்டு வந்தது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், விதிக்கப்படும் அபராத தொகையானது பாதிக்கப்பட்டவரின் மருத்துவ செலவை ஈடுகட்டும் வகையில் இருக்க வேண்டும் என்பதாகும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு ஈடுகட்டுற செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு அபராதமா வழங்குவாங்களாம். என்ன சட்டம்? இந்திய குற்றவியல் சட்டம். ஆயிரத்தி 1098
உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் சைல்டு லைன் இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும். குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைக்கு ஆளாகும் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும். ஸோ இந்த சைல்டு லைன் நம்பர் என்னதுன்னா 1098. இது இந்தியாவில் 24 மணி நேரமும் கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும். ஸோ இந்த சேவை மூலமாக நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்னா, குழந்தை தொழிலாளர்கள் பற்றி, குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைக்கு ஆளாகும் குழந்தைகள் இவங்களை பற்றி தகவல் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் செய்யணும். சைல்டு லைன் 1098. வேலை வாய்ப்புகளில் பாலின பாகுபாடு காணப்படுகின்றது. பெண் குழந்தைகள் வீடு சார்ந்த வேலைகளிலும் ஆண் குழந்தைகள் கூலி வேலைகளிலும் பணியமர்த்தப்படுகின்றனர். இக்குழந்தைகள் விவசாய நிலங்கள், உணவகங்கள், வாகனங்களை பழுது பார்க்கும் பட்டறைகள் மற்றும் குடிசை தொழில்களில் பணிபுரிவதால் குழந்தை உழைப்பை ஒழிப்பது மிக பெரிய சவாலாக உள்ளது. பச்பன் பச்சாவ் அந்தோலன் இளமையை காப்பாற்று இயக்கம் பச்பன் பச்சாவ் அந்தோலன் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளின் நிறுவனர் கைலாஷ் சத்யார்த்தி. அவர் குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து சுமார் 86,000த்திற்கும் அதிகமான இந்திய குழந்தைகள் இவராலும் இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டனர். யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. 86,000 இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டுள்ளனர். 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தினார். ஸோ குழந்தை உழைப்புக்கு எதிராக ஒரு அணிவகுப்பு நடத்தினாராம். எப்போ? 1998. எவ்வளோ கிலோமீட்டர் பாருங்க, 80,000 கிலோமீட்டர். 80,000 கிலோமீட்டர், 86,000 குழந்தைங்களுக்கு மேல மீட்டிருக்காரு. குறைபாடுகள் உடைய குழந்தைகளே மற்ற குழந்தைகளை விட 3.4% அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் என உலகளாவிய ஆராய்ச்சி ஒன்றின் முடிவுகள் குறிப்பிடுகின்றன. ஸோ குறைபாடுகளாக இருக்கிற குழந்தைகள் தான் அதிகமாக, மற்ற குழந்தைகளை விட 3.4% அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றார்கள் என்று உலகளாவிய ஆராய்ச்சி ஒன்றின் முடிவு கூறுதான். இந்திய அரசியல் அமைப்பில் குழந்தைகள் உரிமை பிரிவு 24 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்த கூடாது. பிரிவு 45 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். குழந்தைகள் தேசத்தின் அடித்தளமாக விளங்குகின்றனர். சிறு வயதிலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் போது குழந்தை பருவத்தின் மகிழ்ச்சிகள், கல்வி அறிவு, ஆரோக்கியமான வாழ்வு போன்ற பல சலுகைகளை அவர்கள் இழந்து விடுகின்றனர். இதனால் குழந்தை திருமணங்கள் சமூகத்தை பெருமளவில் பாதிக்கின்றன. எனவே குழந்தை திருமணங்கள் அனைத்து விதத்திலும் தடுக்க வேண்டிய ஒன்றாகும். பெண்களுக்கான உரிமைகள். இந்தியாவில் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டு பெண்களுக்கான அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியிலான பாதுகாப்பினை மீளாய்வு செய்து உறுதிப்படுத்துகிறது. பெண்களுக்கான நலவாழ்வு மற்றும் வளர்ச்சி குறித்த அரசின் அனைத்து செயல் திட்டங்கள் மீதான தனது கருத்தையும் மாற்று கருத்துக்களையும் இவ்வாணையம் பரிந்துரை செய்கிறது. குடியரசுத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்ற அவை தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், மத்திய அமைச்சர்கள்,
முதலமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்கள் என இந்தியாவின் முக்கிய பதவிகளில் பெண்கள் பதவி வகிக்கின்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பெண்கள் உரிமைகளில் சமத்துவம், கண்ணியம் மற்றும் பாகுபாடுகளில் இருந்து சுதந்திரம் ஆகியன அடங்கும். பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் மேலும் பல்வேறு சட்டங்கள் இந்தியாவில் உள்ளன. பெண்களுக்கு மூதாதையர் சொத்து உரிமை. தமிழ்நாடு இந்திய வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்தச் சட்டம் 1989 நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கியுள்ளது. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டது. இதில் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளித்தது. ஸோ 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்த சட்டத்தின்படி மூதாதையரோட சொத்துக்களுக்கு பெண்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. ஸோ மத்திய அரசு இந்த வாரிசுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்களாம். எப்போ? 2005. இதில் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளித்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பெண்கள் உரிமைகளில் சமத்துவம், கண்ணியம் மற்றும் பாகுபாடுகளில் இருந்து சுதந்திரம் ஆகியன அடங்கும். பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் மேலும் பல்வேறு சட்டங்கள் இந்தியாவில் உள்ளன. பெண் தொழிலாளர் நலனும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரும். சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம், பெண் தொழிலாளர் நல நிதி, பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டம், பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள், நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்க பணிகளில் பெண்களை ஈடுபடுத்தப்படுவதற்கான தடையை மீட்டெடுத்தல் போன்ற சட்டங்கள் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் இயற்றப்பட்டது. இடஒதுக்கீடு. பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, முஸ்லிம்கள், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் ஆகியோருக்கு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் 69% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. ஸோ இடஒதுக்கீடு 69% தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. ஆதி திராவிடர் பிரிவில் இடம்பெற்றுள்ள அருந்ததியினர் வகுப்பிற்கு முன்னுரிமை அடிப்படையில் சிறப்பு ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை மூலம் தமிழ்நாட்டின் பல்வேறு வகுப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பிற்படுத்தப்பட்டோருக்கு 26.5, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்களுக்கு 3.5, மிக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மரபினருக்கு 20%, ஆதி திராவிடருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1. ஸோ இவ்வளோ கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 69. மேலும் பெண்களுக்கு 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவின் கீழும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவின் கீழும் முன்னுரிமை அடிப்படையில் 20% ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ தமிழ் வழியில படித்தவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். ஸோ திருநங்கையரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம் ஓர் புரட்சிகரமான சட்டமாகும். அரசு நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்கான இச்சட்டம் இந்தியாவில் 2005 அக்டோபர் மாதம் இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின்படி அரசு நிறுவனங்களில் தேவைப்படும் தகவல்களை எந்த ஒரு சாதாரண குடிமகனும் கோரி பெறலாம். தகவல்கள் 30 நாட்களுக்குள் வழங்கப்படுதல் வேண்டும். அவ்வாறு தவறும் பட்சத்தில் தகவல் வழங்கும் அதிகாரியிடமிருந்து கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படும். ஸோ நம்ம தகவலை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த தகவல் உரிமை சட்டத்தில் போய் நம்ம கேட்கலாம். நம்ம கேட்டும் அவங்க தரலைன்னா 30 நாளைக்கு அப்புறம் அவங்க நமக்கு
கட்டணமாக ஒரு அமௌண்ட் வசூலிச்சுக்கலாம். நம்ம நாட்டின் வலிமை வாய்ந்த சட்டங்களுள் தகவல் அறியும் உரிமை சட்டமும் ஒன்றாகும். இச்சட்டம் மிகவும் எளிமையானதாகவும் சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சட்டத்தின் வாயிலாக தகவல்களை பெற படிக்க தெரியாதவர்களுக்கு பொது தகவல் அலுவலர் உதவி செய்ய வேண்டும். ஸோ படிப்பறிவு இல்லாதவங்களுக்கெல்லாம் பொது தகவல் அலுவலர் உதவி செய்யணுமா. அனைத்து அரசு அலுவலகங்கள், அதாவது ஊராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகங்கள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகள், பல்வேறு அரசு துறைகள், அரசு பள்ளிகள், நெடுஞ்சாலைத்துறைகள் போன்றவை இச்சட்டத்திற்கு உட்பட்டதாகும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் ஒருவர் அரசு ஆவணங்களான கோப்புகள், அறிக்கைகள், தாள்கள் மற்றும் தனிப்பட்ட ஒருவரின் தகவல்கள் போன்றவைகள் கிடைக்க பெறலாம். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவு துறைகளான எல்லை பாதுகாப்பு படை, BSF, மத்திய சேம காவல் படை, CRPR மற்றும் உளவுத்துறை பணியகம், இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆகிய அமைப்புகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. ஸோ நம்ம கவர்மெண்டோட இது எதனால நம்ம கேட்டுக்கலாமா, எதெல்லாம் கேட்க முடியாதுன்னா, அந்த நம்ம நாட்டை பாதுகாக்கிற உளவுத்துறை, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய சேம காவல் படை, அப்புறம் உளவுத்துறை பணியகம், இந்த மாதிரி இடத்துல உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கலாமா, தகவல் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பத்தில் உங்கள் முழு பெயர், முகவரி எழுதி கையெழுத்திட்டு தேதியுடன் பதிவு தபாலின் குறிப்பிட்ட அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். ஸோ நமக்கு ஏதாவது பற்றி தெரியணும் அப்படின்னா நம்மளோட பெயர், முகவரி எழுதி கையெழுத்திட்டு தேதியுடன் பதிவு தபாலில் தான் அனுப்பணுமா. ஸோ பதிவு தபாலின் குறிப்பிட்ட அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்பட்ட அஞ்சலுக்கு 30 நாட்களுக்குள்ள பதில் பெறப்படவில்லை எனில் ஒரு விண்ணப்பத்தை மேல்முறையீடுக்கு அனுப்பலாம். ஸோ 30 நாளுக்கு மேல நம்ம மேல்முறையீட்டுக்கு அனுப்பலாமா. 10 ஆண்டுகளாக கேரளாவில் உள்ள கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் வேலை செய்யும் பெண்கள் ஒரு நாளில் ஏறக்குறைய 12 முதல் 14 மணி நேரம் நின்று கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். கடைகளிலும் வணிக வளாகங்களிலும் வேலை செய்யும் பெண் பணியாளர் அமர்ந்தோ சுவரில் சாய்ந்தபடியோ பணியாற்ற அனுமதிக்கப்படவில்லை. ஒரு நாளைக்கு 2 முறை 5 நிமிடங்கள் மட்டுமே ஓய்வு எடுக்க அனுமதிக்கப்பட்டனர். பெண்களுக்கு இழைக்கப்படும் இந்த மனிதத்தன்மையற்ற செயலுக்காக நீண்ட நாட்களாக பெருத்த கண்டன குரல்கள் ஒலித்து வந்தன. இப்பிரச்சனையை பரிசீலித்து குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கேரள அரசு வணிக நிறுவன சட்டத்தில் 2018 ஜூலை மாதத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. இதன் மூலம் பெண்கள் இத்துயர் நீங்கி வெற்றி கொண்டுள்ளனர். தொழிலாளர் நலனில் டாக்டர் PR அம்பேத்கரின் பங்களிப்புகள். தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு, தொழிற்சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம், இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல், தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் ESI, தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி. தொழிலாளர் உரிமைகள். சமத்துவத்திற்கான உரிமை, பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம், அமைப்புகள் மற்றும் சங்கம் தொடங்குவதற்கான உரிமை, வாழ்வாதார உரிமை, கடத்தலை தடுத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளர் மற்றும் குழந்தைகள் உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு உறுதி செய்கிறது. பிரிவு 39B இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது. ஸோ 2 பாலினத்திற்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலை சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது. என்னது? பிரிவு 39B. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றார் ஜான் எஃப் கென்னடி. உலகின் நாகரிகமடைந்த நாடுகள் சமத்துவத்தை வலியுறுத்துகின்றன. அதாவது ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று ஜான் எஃப் கென்னடி கூறுகிறார்.
உலகின் நாகரிகமடைந்த நாடுகள் சமத்துவத்தை வலியுறுத்துகின்றன. சமத்துவத்தை உறுதி செய்ய நாடுகள் மனித உரிமைகள் மீது கவனம் செலுத்துகின்றன. இது ஒரு நாட்டின் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவுகிறது. மீள்பார்வை பாகுபாடு என்பது மக்களின் ஒரு பகுதியினரை பாரபட்சமாக நடத்துவதாகும். ஐநாவின் மனித உரிமைகள் பற்றிய வரையறை. மனித உரிமைகளின் வரலாறு இரண்டாம் உலகப் போர் பின் விளைவுகளை வேறாக கொண்டது. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு 6 அடிப்படை உரிமைகளை உறுதி செய்து 11 கடமைகளை குடிமக்களுக்கு குறிப்பிடுகின்றது. தேசிய மற்றும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உருவாக்கம் மற்றும் செயல்பாடுகள். நீட்டிக்கப்பட்ட உரிமைகளான குழந்தைகள் உரிமை, SC மற்றும் ST உரிமை, பெண்கள் உரிமை, தகவல் அறியும் உரிமை சட்டம் RTI மற்றும் தொழிலாளர் சட்டங்கள். நன்றி.